தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி தூத்துக்குடி விமான நிலையம், துறைமுகம், ரயில்வே, நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட சுமார் 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நாட்டிற்காக அர்ப்பணிக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், முழு விவரம். வணக்கம். தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வர இருக்கிறார். ரூபாய் 4500 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடியில் சர்வதேச தரத்தில் 452 கோடியில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலையத்தின் திறப்பு விழா இன்று இரவு தூத்துக்குடி விமான நிலைய வளாகத்தில் நடைபெறுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு இன்று அதனை அர்ப்பணிக்கிறார். இதற்காக மாலத்தீவில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானத்தில் இன்று இரவு தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை தர இருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்த பிறகு செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலைய பயணிகள் முனையம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு பின்னர் விமான நிலைய வளாகத்தில் இன்று மாலை நடைபெறக்கூடிய விழாவில் கலந்து கொண்டு தமிழகத்தில் ரயில்வே துறை சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய 1032 ரூபாய் கோடி மதிப்பிலான பணிகள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2557 கோடி மதிப்பிலான பணிகளையும் திறந்து வைக்கிறார். கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் ரூபாய் 548 கோடியில் 3 மற்றும் 4வது உலையிலிருந்து மின்சாரத்தை வெளியேற்றுவதற்காக உள்ள மின் பரிமாற்ற அமைப்பு பணிகளுக்கும் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மொத்தம் சுமார் 4500 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தும் தொடங்கி வைத்தும் சிறப்புரையாற்ற இருக்கிறார். விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் உட்பட பாஜகவின் முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகள் உட்பட பலர் இன்று கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நிகழ்ச்சியை முடித்த பிறகு இன்று இரவு 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் திருச்சி செல்ல இருக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு விழா நடக்கக்கூடிய இடம், அதாவது தூத்துக்குடி விமான நிலையம் வளாகத்தை சுற்றிலும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டு இருக்கிறது. பிரம்மாண்ட மேடைகள் மற்றும் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் விமான நிலையத்தை சுற்றிலும் 5 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் தூத்துக்குடி கடல் பகுதியில் பலத்த பாதுகாப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ADSP, DSP மற்றும் 3 ஆய்வாளர்கள் தலைமையில் சுமார் 75 போலீசார் 24 மணி நேரமும் படையிலேயே ரோந்து சென்று தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி விமான நிலையத்தை சுற்றிலும் ட்ரோன்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் தூத்துக்குடி வர இருக்கக்கூடிய நிலையில அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில் சரியாக மாலை தொடங்கக்கூடிய இந்த விழாவில் பாஜகவின் முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.